கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. காலங்கள் கொடிதான ஒரு காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். நாட்களும் வருஷங்களும் செல்ல செல்ல ஒரு நெருக்கமும் இக்கட்டுமான ஒரு சூழ்நிலைக்கு நேராகத்தான் உலகம் சென்று கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. உலக நாடுகளில் பார்க்கும்போது பயங்கரமான யுத்தங்கள் உலகத்தில் அதிகமாக நம்ம ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குரிய யுத்தம் நடந்துட்டுருக்கு. ஒரு முறை அதை நம்ம தீவிரமாக நினைச்சோம், இப்போ அது பழகி போச்சு, அடிச்சுட்டு கிடக்கிறான். அடுத்த இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்குரிய யுத்தம் நடந்துட்டுருக்கு. அது அங்கே ஈராக்கு, அந்த ஈரான், சவுதி அரேபியா, அது சார்ந்த இடங்கள், அது பிரச்சனை ஒரு பக்கம். இன்னும் நிறைய இடங்களில் பயங்கரமான யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள், அதாவது பொதுமக்கள் மரித்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு காலத்திலேயாக நம்ம வந்திருக்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதிகமாக தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஜெபிக்க வேண்டும். நாட்டினுடைய நிலைமைகள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய தேசத்தின் நிலைமை ஒரு பரிதாபமான நிலைக்கு நேராகத்தான் சென்று கொண்டிருக்கிறது. அதாவது ஏழை மக்கள், நடுத்தர மக்கள், சிறுபான்மையினர்கள் எல்லாம் வாழ முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நேராகத்தான் நம்ம நாடு போயிட்டு பேசுகிறாங்க. பொது சிவில் சட்டம் என்றதான ஒன்று குறிப்பிட்ட ஒரு சில மாநிலங்களில் நிறைவேற்றிவிட்டார்கள். அதனால் வருகிற விளைவுகள் ஏராளம். இப்படி பல பிரச்சனைகள் நம்ம நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது இந்த எலெக்ஷனுக்கு பிறகு என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. அவ்வளவு மோசமான ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் மனிதனுடைய ஆயுசை குறித்து மனிதனுக்கு கணக்கில்லை. ஆமென். எப்பொழுதும் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை ஆயுசு முடியலாம். ஆனாலும் அவனுக்கு குறைவான ஆண்டுகள் அவன் வாழ்ந்தாலும் அந்த குறைவான ஆண்டுகளும் அவன் ஒரு கொடூரமான மனுஷனாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நான் போன நாளில் சொல்லும்போது சொன்னேன், அன்று தொடக்க நாட்களில் ஆதியாகமத்தில் 5வது அதிகாரத்தில் எல்லாம் பார்க்கும்போது சுமார் 1000 ஆண்டுகள் பக்கம் வரையிலேயும் அன்றைய மக்கள் என்ன செய்திருக்கிறான், வாழ்ந்திருக்கிறான். அப்போ இன்று மனுஷனுடைய ஆயுசுகள் குறைய காரணமே அல்லேலூயா, அவன் செய்கிற அக்கிரமமும் அநியாயமும் பெருகிவிட்டது. அதனால் தேவனே அவனுக்கு ஆயுசு என்ன செய்துட்டு குறைச்சிட்ருக்கிறார். 60க்கு மேலே கேரண்டி இல்லை. என்ன நம்ம குடிக்கிற தண்ணி, ஏதோ கிடைக்கிற தண்ணி, ஃபில்டர் தண்ணி, ஏதோ 15 ரூபாய்க்கு தண்ணி அதிகபட்சம் குடிச்சிடும். ஆனால் அவங்க குடிக்கிற தண்ணிகள்லாம் ஒரு லிட்டரு 1500, 3000 ரூபா ஒரு லிட்ரு ஃபில்டர், ஃபஸ்ட் குவாலிட்டி. அப்போது அவங்க அதில் எல்லாம் குடிச்சு இருக்கிறதுனால அவங்க நினைக்கிறது ஆயுசை என்ன செய்யலாம், சேர்க்கலாம் என்று. ஆனால் அவர்களுக்கு தெரியாத ஒன்று அவர்களுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கும். ஆமென். அல்லேலூயா. எந்த மனுஷனும் என்னால் அது முடியும், நான் அதை செய்வேன் என்று சொல்ல முடியாது. ஆமென். வேதத்தில் வசனத்தை நம்ம வாசிப்போம். தானியேல் புஸ்தகத்தில் அதனுடைய 2வது அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போமாக. தேவ பிள்ளைகள் நன்றாக இந்த காரியங்களை கொஞ்சம் நம்ம கவனிக்கணும். அல்லேலூயா. இதை மையமாக வைத்து தான் நான் இன்று உங்களோடு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அல்லேலூயா. வாசிப்போம். நம்முடைய தேவன் காலங்களையும் மாற்றுகிறவர். அல்லேலூயா சொல்லுவோமா? நம்முடைய தேவன் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். அனுகூலமான காலம் இருந்து கொண்டிருக்கும், ஆனால் கடினமான காலம் வந்து கொண்டிருக்கும். ஆமென். அதே போல கடினமான காலம் இருந்து கொண்டிருக்கும், அனுகூலமான காலம் அடுத்து வந்து கொண்டிருக்கும். ஆமென். அதே போல அது சொல்லும் அடுத்த பாயிண்ட், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஆமென். அப்போ கொடூரமான ராஜாக்கள் ஆளுவார்கள், அவர்களை தள்ளிவிட்டு ஹல்லேலூயா மக்களை நேசிக்கிறவர்களை கர்த்தர் எழுப்புவார்கள். தீமை
செய்வதே ஒரு நோக்கம் என்ற ஒரு திட்டத்தோடு செயல்படுகிறவர்கள் ஆட்சிகளில் இருப்பார்கள். அவர்கள் பிடித்த விருப்பமான நபர்களை தவிர மற்றவர்களை என்ன செய்யணும்? ஒடுக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தோடு கூட ஆட்சி செய்வார்கள். அவர் நினைப்பார்கள், நாம் ஏற்றுகிற சட்டங்கள் நிரந்தரமாக இருக்கும், நம்ம ஆட்சி நிரந்தரமாக இருக்கும் என்று சொல்லி அவர்கள் செய்வார்கள். ஆனால் அவர்களையும் தள்ளி போடுவார்கள். ஆமென். நான் கடைசி நாளில் நான் பேசும்போது நான் சொன்னேன், ஏன் நம்ம தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், அற்புதங்கள் தேவன், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறீர்களே, இந்த கொடூரமான மனிதர்களை ஏன் கர்த்தர் விட்டு வைக்கிறார்? ஏன் இவர்களை எல்லாம் அடக்கக்கூடாதா, இவர்களை அழிக்கக்கூடாதா என்று கேட்கிற கேள்விகள் என்னிடத்தில் அநேகம் வரும். ஆமென். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சபையிலே பதில் சொன்னேன். அப்போ தேவன் காலங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். இந்த பூமியில் குறிப்பிட்ட காலங்களுக்கு உட்பட்டு சில ஒழுங்குகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை பார்க்கும்போது பல காலங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவமே இல்லாத காலம், மனசாட்சியின் காலம், அல்லேலூயா, நியாயப்பிரமாண காலம், அதுக்கு இடையில் மனுஷ ஆளுகையின் காலம், இப்படி எல்லாம் நிறைய காலங்கள் இருக்கிறது. ஆமென். பாவமே இல்லாத காலம் ஆதாமனுடைய மீறுதலுக்கு முன் உள்ள காலம். அது எவ்வளவு காலம் என்ன என்பதை குறித்து தெளிவுகள் நமக்கு இல்லை. அல்லேலூயா. மீறுதலுக்கு பிறகு சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொன்னார். மீறினான், சாவை அவன் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. முதல் சாவு உள்ளான மனிதனுடைய மரணம். தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்ததான, தேவனுடைய தொடர்பில் இருந்த மனிதனுடைய அந்த தொடர்பு முதலாவது எழுச்சியப்பட்டது, துண்டிக்கப்பட்டது, மரணம். அல்லேலூயா. அடுத்த சாவு சரீர சாவு. ஆமென். மனிதனை கர்த்தர் சாவுவதற்காக சிருஷ்டிக்கவில்லை. ஆமென். அல்லேலூயா. ஒரு நித்திய வாழ்வை கொடுத்து அவரோடு கூட வைப்பதற்காக தேவன் ஆயத்தப்படுத்தினார். தேவன் அவனுக்கு கொடுக்கப்பட்டதான சட்டத்திட்டத்தை, கட்டளையை மீறினபடியினால் தேவனுக்கு அந்நியனாக மாறிவிட்டான். சரி, கையை சொல்லுவோம். இப்படிப்பட்ட காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷன். ஆமென். இப்போ மனசாட்சியின் காலத்தில் வாழ்ந்த மனிதனுக்கு நியாயப்பிரமாண சட்டத்தின்படி உள்ள தண்டனையை கர்த்தர் நிச்சய மாட்டார், கொடுக்க மாட்டார். சொல்ல புரியுதா? இப்ப நம்முடைய தேசத்திலேயும் சட்டம் ஏற்றுகிறது வரையிலையும் அவன் செய்கிற அந்த ஏற்றப்படுகிற சட்டத்தில் இருக்கிற தவறை செய்தாலும் குற்றமாய் வருவதில்லை. சொல்ல புரியுதா? என்று சட்டம் நிறைவேற்றப்பட்டதோ அன்றிலிருந்து அன்று வரையிலேயும் செய்த அநேக காரியங்கள் தவறாக மாறிவிடுகிறது. சட்டம் அங்கு அவன் என்ன செய்கிறது? தண்டிக்கிறது. அல்லேலூயா. அதே போல் நேப்பிரமாண காலம் மனசாட்சியின் காலம். நேப்பிரமாண காலத்திற்கும் மனசாட்சியின் காலத்திற்கும் இடைப்பட்ட காலங்களில் பல பகுதிகள் இருக்கிறது. ஆமென். ஆதாமனுடைய மீறுதல் இருந்து யானோக்கு வரை ஒரு கணக்கு இருக்கிறது. ஆமென். யானோக்கில் இருந்து நோவாவின் காலம் வரை ஒரு கணக்கு இருக்கிறது. நோவாவின் காலத்துக்கு பிறகு ஆபிரகாம் காலத்துக்கு பிறகு நியாயப்பிரமாண காலம். இந்த காலங்களுக்கு உள் தேவன் அந்தந்த காலத்தில் மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்த மனுஷனை அந்தந்த காலத்தில் மனசாட்சியின் சட்டத்துக்கு உட்பட்டுதான் அவனை நியமித்திருக்கிறார். ஆமென். நிரபராதியை தேவன் தண்டிக்கிறவர் அல்ல. ஆமென். தண்டனைக்குரியவனை சட்டத்தின் அடிப்படையில் தான் கர்த்தர் தண்டிப்பார். அல்லேலூயா. நியாயப்பிரமாண காலத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் காலம் வரையிலையும் அது நியாயப்பிரமாண சட்டத்துக்கு உட்பட்ட காலம். இயேசு இந்த பூமியில் வந்தார். அல்லேலூயா. 33 ஆண்டுகள் வாழ்ந்தார். ஆமென். கடைசி 3 ஆண்டு காலம் அவர் இந்த உலகத்திற்கு என்ன நோக்கத்தோடு வந்தாரோ அதை நிறைவேற்றின காலம். ஆமென்.
ஸ்திரீயை கையுமையுமாய் பிடித்துக் கொண்டு வருகிறார்கள். ஆமென். விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிக்கப்பட்டவள் என்ற ஒரு குற்றத்தை அவள் மேல் சுமத்தி, ஆமென், எங்களுடைய நியாயப்பிரமாண முறைப்படி இவள் கல்லால் அடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட வேண்டும் என்பது சட்டம். ஆமென். கொண்டு வந்து இயேசுவை நிறுத்தி இருக்கிறாங்க. ஆமென். இயேசு நியாயப்பிரமாண கால முடியலைன்னா அதற்குள்ள வந்து நிற்கிறார். அவர் கையை தலையில சொல்லுவோம். இப்ப அந்த சட்டத்தில் மாற்றம் கொண்டு வேண்டி இருக்கு. எவ்வளவு பெரிய காரியங்கள். ஆமென். கிருபை நிறைந்தவராய், ஹல்லேலூயா, கிருபை சத்தியம் நிறைந்தவராய் வெளிப்பட்டு இருக்கிறார். ஆமென். இதோ நியாயப்பிரமாண சட்டத்தின்படி தண்டிக்கப்பட வேண்டியவளாக ஒரு ஸ்திரீயை பிடித்து இயேசுவின் முன்னாய் கொண்டு வந்து விட்டிருக்கிறார். எல்லாருடைய கைகளின் கல்லுகள். ஆமென். இவளை எங்கும் சட்ட நியாயப்பிரமாண முறைப்படி இவள் என்ன செய்யப்பட வேண்டும்? கல்லால் அடித்து கொள்ள வேண்டும் என்பது அன்றைய சட்டம். அல்லேலூயா. நீர் என்ன சொல்லுகிறீர்? இயேசுவிடத்தில். ஆமென். இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒரு மன்னிக்கிறவராக இருக்கிறார், தண்டிக்கிறவராக இல்லை. அல்லேலூயா. தண்டிக்கிறவர் ஒருவரை வரப்போகிறார். அதுவே. ஆமென். அந்த நாளில் தண்டிக்கிறவரை வருகிற நாளில் செய்ய வேண்டியதை மன்னிக்கிற காலத்தில் செய்ய மாட்டார். சொல்ல புரியுதா இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா. மன்னிப்பின் சமுத்திரம் போல உட்கார்ந்துட்டு இருக்கிறார் அவர். நீர் என்ன சொல்லுகிறீர்? இவ்வளவு கொல்லடித்து கொல்லணும். இயேசு ஒண்ணுமே சொல்ல. எல்லாரும் அப்படி பார்த்தாரு. குனிந்து விரலால் என்ன செய்தார்? எழுதினார். திரும்பவும் நிமிர்ந்து பார்த்தார். உங்களில் பாவம் செய்யாதவன் எவனோ அவன் முதலாவது இவளை என்ன செய்யட்டும்? கல்லால் அடிக்கட்டும் சொன்னார். அவ்வளவுதான். நான் நினைச்சது என்ன எழுதியிருப்பாரு? ஸ்தோத்திரம். என்னுடைய பைபிள் அங்கே இல்லை. இப்படி பார்த்தார். அதில் எவெல்லாம் பாவம் செய்தவன் அவருக்கு தெரியும். ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தனா பேர் எழுதினார். யார்? முனிசாமி, நீ இன்ன நாள் இன்னார்கிட்ட விபச்சார பாவம் செய்த. ஏய் கருப்பையா, நீ இங்கே ஒவ்வொருத்தனை பேரை எழுதி அவன் செய்த பாவத்தை எழுதியிருப்பார் என்று நான் நினைக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, மனசாட்சி குத்தப்பட்டவர்கள ஒவ்வொருத்தர் என்ன கல்லை போட்டு போயிட்டான். இயேசு நிமிர்ந்து பார்க்கும்பா அந்த ஸ்திரீ மட்டும் தான் நிற்கிற, பொம்பளை மட்டும், வேற யாருமே. அல்லேலூயா. கொஞ்சம் கல்ல கிடக்கு கையை வைத்தாலே சொல்லுவாங்க. அவர் சொன்ன வார்த்தை என்ன? உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் இவன் நினைச்சலாம் கல்லறியலாம். எல்லாரும் தான் பாவி என்று குற்ற உணர்வு ஏற்பட்டு போயிட்டான். ஆனால் பாவமே இல்லாத ஒருவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் கேட்ட கேள்வியின்படி இந்த கல்லாலெல்லாம் அவர் யாரை அடிக்கலாம்? அந்த பொம்பளை அவர் அடித்துக் கொள்ளலாம். ஏன்? அவர் பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர். ஆமென். பாவம் அறியாதவர். ஆமென். பாவத்தை பாராதவர். ஆமென். அவ்வளவு பெரிய பரிசுத்தமான தேவன். அவள் பார்க்கிறா. ஐயோ, இப்போ நினைக்கலாம், சட்டப்படி இந்த கல்லாலெல்லாம் என்ன இயேசு அடிப்பாரோ? ஏன்னா அவர் பாவம் செய்யல. அவர் கேட்டது தானே, உங்களில் பாவம் செய்யாதவன் இவள் மேல் கல்லால் அடி. அவன் எல்லாம் மனசாட்சியில் குத்தப்பட்டு எல்லாம் ஒன்றொன்னாறு வயசில் போயிட்டான், போட்டு கல்லை போட்டு போயிட்டான். நான் நினைக்கிறேன் அவங்களும் புரிஞ்சிருப்பான், பாவம் செய்யறதும் அவர் ஒரு ஆள் தான். சரி, அவராவது எடுத்து சாத்துட்டான் அவளை. நேற்று பார்த்துட்டு பார்க்கும்போது ஒருத்தனை இல்லை, கல் மட்டும் கிடக்கு. உன்னை யாருமே நேர்ந்திருக்க இல்லையா? இல்லை ஆண்டவரே. பாருங்க, அந்த இடத்தில் சட்டப்படி அவர் அவர்களிடத்தில் சொன்னதுக்கு தக்கபடி பாவம் இல்லாதவர் யார்? அவர். நானும் உன்னை என்ன செய்வதில்லை. சொல்லுங்க, என்ன சொல்லியிருக்க அந்த வசனம் வாசிக்க அந்த இடத்த? இல்லை ஆண்டவரே நோக்கி தீர்க்கிறதில்லை, ஆனால் ஆக்கினைக்குள்ள உன்னை தீர்ப்பதற்கு எனக்கு என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கிறது. ஆமென். அது நான் தீர்க்கவில்லை, ஆக்கினை தீர்க்க வரவில்லை, மன்னிக்க வந்தேன். அது அழகா ஒன்று சொன்னார் பாருங்க. அல்லேலூயா. அந்த ஒரு வசனத்தை வாசிப்போம். அடுத்த பாயிண்ட். இனி
நீ இனி பாவம் செய்ய கையை நீ போ, இனி ஆண்டு கொடுத்த மன்னிப்பு. அல்லேலூயா. அவர் அங்கு மன்னிப்பை ஆரம்பிச்சு வைச்சார். அல்லேலூயா. அந்த மன்னிப்பு சிலுவை மரணத்தில் அது நமக்கும் வந்து சேர்ந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற இந்த காலத்துக்கு பேர் என்ன காலம்? கிருபையின் காலம். என்ன காலம்? கிருபை. அப்படின்னா மனம் திரும்புகிறவரை கர்த்தர் மன்னிக்கிறார். என்ன காலம் அல்ல, தண்டிக்கிற காலம் அல்ல. பழைய ஏற்பாடு என்னது? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். அல்லேலூயா. இந்த நாம் இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம், நம் ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பி வார எந்த கொடூரமானவனை அவர் என்ன செய்கிறார்? மன்னிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். மன்னிக்கிறவராய் இருக்கிற இந்த காலத்தில் இனிமேல் இந்த காலம் முடிகிற ஒரு காலம் இருக்கு. ஜட்ஜ்மெண்ட், நியாயத்தீர்ப்பு, தண்டிக்கிற காலம். ஆமென். அந்த காலத்தில் செய்ய வேண்டிய காரியத்தை இந்த காலத்தை கட்டளை செய்ய மாட்டார். செய்தால் வேதத்தின் அடிப்படையில் அவர் நீதியின் தேவன் அல்ல, அதை மீறி விடுகிறார். சொல்ல புரியுதா? நல்லா புரிந்து கொள்ளணும். அந்த காலத்தில் யாராய் இருக்கிறாரோ இந்த காலத்தில் அதை நிறைவேற்றுகிறவராய் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறதுனால எவ்வளவு கொடூரமான கொலகாரனா இருந்தாலும், எவ்வளவு மோசக்காரனா இருந்தாலும் கூட கர்த்தர் அவனை உடனடி அனுச்சியல்ல, மட்டிக்கல்ல. இந்த ரகசியம் இங்கே நமக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தெரியாது. ஒரு மிஷினரிய 2 ஆண் பிள்ளைகளோடு ஜீப்புக்குள்ள வச்சு தீ வச்சு கொளுத்துனாங்க துரோகிகள். நம்ம தேவன் தண்டிக்கிறவர் ஒரு நொடி போடும். இன்றைக்கு நம்ம தேவன் இன்று தண்டிக்கிற தேவனாக இருந்தால் ஒருத்தரும் தலை தூக்கி வாழ முடியாது. இன்று அவர் இரக்கம் உள்ளவர், மன்னிக்கிறவர். ஆமென். வேதம் சொல்லுகிறது நம்முடைய தேவன் நீடிய பொறுமை உள்ளவர். என்ன உள்ளவர்? நீடிய பொறுமை. கையவை தலையிலே சொல்லும். பார்த்தீங்களா ஐயா? கையவை தலையிலே சொல்லும். சகல மனுஷனையும் மன்னிக்க இருக்கிறவருக்கு பல ஆயிரம் பேரை கொண்டவனையும் மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஒருவேளை இதன் இடையில் ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு கொன்று விட்டால், அல்லேலூயா, ஆமென், அவனும் மறுநேரம் மனம் திரும்பிட்ட மன்னிச்சிருவாரு. என்னங்க இது அநியாயமா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். ஏன் தெரியுமா? அல்லேலூயா. இந்த சரீரத்தில் நாம் இருக்கிறதை பார்க்கலாம். ஆமென். இதை விட்டு நாம் போகிறது நமக்கு லாபம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தோட என்ன செய்ய முடிகிறது அல்ல. சரீரத்தை கொல்லுகிறதற்கு வல்லவராக வாசிக்கிற வசனத்தை, ஆத்துமாவை கொல்ல வல்லவராயிராமல், சரீரத்தை வாசிக்கிற வசனத்தை, ஆத்துமாவை கொல்ல வல்லவராயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு பயப்பட வேண்டாம். சொல்ல புரியுதா? ஒரு முறை வாசிப்போம். ஆத்துமாவை, ஆமென். ஆத்மா எங்க இருக்கு? உள்ளான மனிதன் எங்க உரியவன்? நித்தியத்துக்குரியவன். ஆமென். இது புறம்பான மனுஷன் சரீரம். புறம்பான மனிதனாகிய மண் சரீரத்துக்குள், அல்லேலூயா, உள்ளான மனிதன் ஒருவன் இருக்கிறான். புறம்பான இந்த மனிதன் அழிவுக்குரியவன். ஆமென். உள்ளான மனிதன் அழியாமைக்குரியவன். அல்லேலூயா. அந்த அழியாத வாழ்வை கொடுக்கதான் இயேசு நமக்கு இந்த சரீரத்தில் நாம் சாக வேண்டிய சாவை அவர் ஏற்று சிலுவையில் மரித்தார், தண்டனை நிறைவேற்றினார். ஆமென். இப்போ மன்னிக்கிறது பாருங்க. நம்ம ஆண்டவர் கொடூரமான கொலகார தெய்வமா தண்டிக்கிற தேவனா இருந்தா, அல்லேலூயா, நீங்க யாராவது நீங்க இருப்பீங்களா? சொல்லுங்க. இல்லையே. நானும் 10 முறை செத்துருப்பேன். அப்ப நம் ஆண்டுடைய மன்னிப்பு தான் நம்மளை கொண்டு உட்கார வச்சிருக்கேன்.
ஹல்லேலூயா. அவர் நீடிய பொறுமை உள்ளவர். ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஆனால் அவர் பட்சிக்கிற அக்கினி என்று மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பட்சிக்கிற அக்கினியை கடந்து வரப்போகிறார். அதற்குள் இந்த நபர்கள் எல்லாம் மனம் திரும்பிட்டு ஆண்டவர் மன்னிப்பார். ஆமென். என்ன புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப இந்த காலத்தில் அநியாயம் அக்கிரமங்கள் செய்கிறவர்கள், ஐயோ இவ்வளவு தூரம் தலைக்கு வேலை செய்கிறாங்களே, ஆண்டவர் என்ன செய்வாருன்னா, இந்த காலகட்டத்தில் யார் போராடி வைராக்கியமாய் ஜெபிக்கிறார்களோ, ஹல்லேலூயா, அவர்கள் ஜெபத்தை கேட்டு அந்த யாருக்கு யார் ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை கர்த்தர் என்ன செய்வார்? அடக்குவார். என்ன செய்வார்? அழிக்க மாட்டார். மிஞ்சி போனா சாசுகிட்ட விட்டுவார். அவ்வளோதான். அவனை கிளியர் பண்ணிடுறான். அவ்வளோ. ஆண்டவர் ஆக்ஷன் எடுக்கிறது கடினம். மன்னிக்கிறவன் எடுப்பார், சில காரியத்தை செய்வார். ஆமென். எல்லாத்தையும் செய்துட்டு இருந்தா இன்னும் நீங்களும் தானே ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நிறைய அவர் அடிச்சிருப்பார், பண்ணிருப்பார். ஆமாம், அந்த சிஸ்டம் ஜெபம் பண்ணுறாங்க. அந்த சிஸ்டம் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இவனை சாகடியும் ஆண்டவரே. நம்ம விசுவாசியில் ஒரு ஆள் போய் தவாறு நான் முழங்கால் படிக்கிட்டேன்னு வச்சுக்க, செத்து போயிடும். யாராவது செத்தாங்களா? போட்டு பாரு நீ. நமக்கு அநேக தெய்வ பிள்ளைகள் தெரியாமல் நமக்கு எதிராக தீங்கு செய்கிறவங்க, ஏதாவது பேசுகிறவங்களுக்காக, ஆண்டவரே நாளைக்கு காலை நான் கண்ணு திறந்து பார்த்தா அவனை பிணத்தை தான் ஆண்டவரை பார்க்கணும். இன்னும் கொடூரமாக ஜெபிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஜெபத்திராத, அதுக்கு நான் உரிமையே கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா தேவன் இப்போ அப்படிப்பட்டவராக இல்லை. ஒருவேளை அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள் அவன் ரட்சிக்கப்பட்டு வரலாம் இல்லையா? ஆமென். அப்போ தேவன் என்று ஒரு டைம் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிறார். சிலரே போயிடுறாங்க, அது வேற விஷயம். அது ஏன் போகிறாங்க, எப்படி போகிறாங்க, அதை எனக்கு சொல்ல தெரியாது. அல்லேலூயா. ஆமென். நியாயம் தீர்க்கிற தண்டனையை கொடுக்கிறவராக இன்று கர்த்தர் இல்லை. அதனால் கொடூரர்கள் பெருகிறாங்க, அநியாயம் அக்கிரமம் செய்கிறவர்கள் கொழுத்து இருக்கிறாங்க. அவனுக்கு தீங்கே வர்றதில்லை. சங்கீதத்தில் அழகா சொல்லி பாருங்க, வசனத்தை வாசிப்பு அதை எடுத்து அழகா 73ஆம் சங்கீதத்தை எடுங்க பார்ப்போம். அதில் சில காரியங்களை கர்த்தர் அங்கே அழகாக வச்சிருக்கிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர் தெரியுமா? ஆமென். அதில் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு நல்லவராகவே இருக்கார். கையை வைத்தாலே யாருக்கு நல்லவர்? சத்தமா சொல்லுங்க. சுத்த இருதயம் உனக்கு இருக்கா? சுத்த இருதயத்தோடு ஜெபிக்கிறியா? ஆமென். 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 பாருங்க, அது அப்படி இருக்கட்டும். சங்கீதம் 17 எடுக்க பார்ப்போம். வாசி 1. நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும். ஒரு மனிதன், சங்கீதக்காரன் தேவனிடத்தில் ஜெபிக்கிறான். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே என் விண்ணப்பத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை என்ன செய்யும்? கவனியும். என்ன உதடு? கபடம் இல்லாத உதட்டிலிருந்து எனக்கு செவி கொடு. சொல்ல புரியுதா? அல்லேலூயா. அப்ப ஜெபிக்கிற நம்முடைய வாயிலே என்ன இருக்கக்கூடாது? கபடு. கபடு என்றால் தெரியாதது இல்லையா? உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியுமா? விளக்கம் கொடுக்க தேவையில்லை. அல்லேலூயா. கபடம் நிறைந்த உதடால் தேவனிடத்தில் நீ பண்ணுகிற விண்ணப்பத்திற்கு தேவனிடத்தில் என்ன வராது? பதில் வராது. சொல்ல புரியுதா? ஜெபிக்கிற வாய் வேதத்தின்படி பரிசுத்தமா இருக்கும். சில நேரம் அறிந்து அறியாமல் வாயில் பேசுகிற வார்த்தைகள் குறைவாக தவறுதலா இருக்கும். ஜெபித்து விண்ணப்பத்தை ஏற்படுவதற்கு முன்பதாக தேவனிடத்தில் முதல்ல உன்னை சுத்திகரிக்க ஒப்புக்கொடு. ஆண்டவரே எடுத்த உடனே அதை தாரு, இதை தாரு, அப்படி செய்யும், இப்படி செய்யும், அவரு கண்டிஷன் போடாரு. முட்டி போட்ட உடனே ஹல்லேலூயா, உன்னை பாரு, கை வைத்தாலே இருதயத்தை பாரு. ஆமென்.
ஒரு உதட பாரு. அதுவரை என்ன பேசிக் கொண்டிருந்தது உடல்? அதுவரை யாரை திட்டிட்டு இருந்தது? அதனால சகோதரிகளுக்கு நான் பேசுனேன். என்ன பேசுனேன்? புருஷன்கிட்ட சண்டை நிறைய போடுவான். புருஷன் மனைவியும் பயங்கர சண்டை. நீ என்ன யோக்கியனா? உன் குடும்பம் உன் யோக்கியமா? என்ன நீ என் குடும்பத்தை நீ பேசுகிற? உன் அப்பா நல்லவனா? பொண்டாட்டி பார்த்து கேட்குது. என்ன ஏன்னா அப்பனை பற்றி பேசுகிற? ஏன்னா உனா அப்பா நாம ரொம்ப நல்லவனா? மாறி மாறி பிடிக்கிறாங்களா இல்லையா? ஒன்று அது சொல்லு. ஏன்னா அப்பனை அம்மையை பேசிட்டியா? ஏய் உன்னை பாட்டி தாத்தா எனக்கு தெரியாதா? பாவம் செத்து வருஷானவங்களே விட அங்கே தோண்டி எடுத்தாக்க பேசுகிறாங்க. தோண்டி எடுத்து எலும்பு கொண்டு டேய் பேசி பேசி 3-4 தலைமுறை வரையிலையும் விடுறதில்லை. உன் பூர்வீக உன் குலமே உன் பாரம்பரிய பாட்டி தாத்தா எல்லாமே இப்படிப்பட்டவனா தான் போல் இருக்குன்னு முடிச்சுடுவாங்க கதையை. அதில் எல்லாம் அடங்கி போச்சு. பல தலைமுறைகள் அதில் வந்துடும். அல்லேலூயா. இப்படியெல்லாம் மாறி மாறி திட்டிட்டு அந்த கோபத்தோடு ஜபாரைக்கு செல்வது. ஆண்டவரே சோத்திரம் அப்பா, அவனை ஒன்று வாயை கிழிச்சு விடும் ஆண்டவரே, அவளுக்கு வாயை அடித்து போடுவார் கர்த்தர். ஆமாம், புருஷ மனைவி சண்டை போட்டுட்டு போய் ஜெபம் பண்ண தேவன் ஜெபத்தை கேட்பாரா? அநேகருக்கு என்னென்னா சண்டை என்னோட கோபத்தை போய் தீர்க்கிற இடம் ஜெபம். புருஷனை வாயில் வர்றது மாதிரி திட்டுறது. புருஷன் ஒன்று சொன்னால் போதும், கண்ணா பின்னா கண்ணா பின்னான்னு திட்டுறது. புருஷனை திட்டிட்டு முடிஞ்ச உடனே நீ சொல்லிவிட்டு கோபத்தில் எல்லாம் புறக்கி அங்கே வச்சுட்டு நான் போகிறேன், நீயே பார்த்துக்க, நேர போய் முட்டியில் இருப்பா. அந்த அம்மாவை காணோன்னு தேடினா செவத்த பக்கமாக தெரியும் முட்டியில் நின்றுட்டு. எதுக்கு பிசாசுகிட்ட பேசுது நீ? அது ஜெபமா? உனக்கு நீயே உல வைக்கிற. அதான் சங்கீதக்காரங்க என்ன சொல்றான்? கவனியும் தேவையற்ற வார்த்தைகளை பேசிவிட்டு கவனி, கபடமில்லாத உதடுகள் இருந்து விண்ணப்பத்துக்கு கத்தரிட்டு என்ன செய்யணும்? செவி கொடும். அப்போ உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்க வேண்டும் என்றால் ஹல்லேலூயா, உன் உதடு எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். கோள் சொல்லி புறங்கூறி எரிச்சலோடு பேசி மன்னிக்க முடியாத நிலையில் பேசி புருஷ மனைவிக்குள்ள சண்டை போட்டுட்டு கணவன் ஒரு பக்கம் முட்டி மனைவி வேற ஒரு பக்கம் முட்டி போட்டுட்டு வீடு பூரா பிசாசை கூப்பிட்டு வச்சிருக்கிறது. ஏன்? கபடு நிறைந்த மோசமான உதடுகளால் தகாத வார்த்தைகளை பேசி ஒருவரோட குற்றப்படி சண்டை போட்டுட்டு நீ முழங்கால் நின்று ஜெபிப்பாய் என்றால் தேவன் ஜெபத்தை கேட்க மாட்டான். அந்த ஜெபத்தை கேட்க வேறு ஒருவன் இருப்பான், அவன் தான் பிசாசு. புரியுதா இல்லையா? எத்தனை பேர் புரியுது? பாஸ்டர் இதுவரையில நான் இப்படியே செஞ்சுட்டு சொல்ல மாட்டேன், கை தூக்காத. ஆபத்து, கவனமாக இருக்கணும். தயவு செய்து தேவன் உடைய உதடுகளின் பேச்சுக்களை கவனிக்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டோடத்தில் விண்ணப்பம் பண்ணுற முன்னே, அப்பா என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஏதோ கோபத்திலேயோ தவறுதலோ நான் யாரையாவது பேசுனது, இன்னார் இப்படி பேசிட்டானது, கணவன்கிட்ட இப்படி பேசிட்டேன், மனைவிட்ட இப்படி பேசிட்டேன், நான் அப்பா அம்மாவை இப்படி பேசிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் ரத்தத்தால் என் உதடுகளை வந்து கழுவுங்கப்பா, என்னை தகுதியுள்ள ஒரு உதடாய் மாற்றும். என்னை ஜோம் பண்ணிட்டு தான் அடுத்த துதி ஸ்தோத்திரம் ஒரு செலுத்தணும். முதல்ல இந்த துதி ஸ்தோத்திரம் எழுப்பிட்டேன்னா சாக்கடையில் போட்ட கையிலேயே சோறுதுன்ன மாதிரி. புரிஞ்ச மட்டும் ஒரு அல்லையிலே சொல்லு, கவனிச்சுக்கிடுங்க. என்ன சாக்கடையில் போட்டு கிளறிட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்ற எந்த ஜெபம்? சொல்லுங்க. தகாததை பேசி சண்டை பேசி விட்டு தகாத வார்த்தைகளை பேசிவிட்டு அந்த உதடுகளால் ஜெபிப்பது. இந்த பழக்கம் யார்கிட்ட இருந்தால் இன்னைக்கு என்ன செய்யணும்? விட்டுறணும். தேவன் அருவருப்பை அசுத்த உதடுகளை பார்க்கிறவர் அல்ல, விரும்புகிறார். அடுத்தது, உம்முடைய சன்னதியில் இருந்து என் நியாயம் என்ன செய்யட்டும்? வெளிப்படட்டும். அநேகருடைய அழகா ஜெபிக்கிற அந்த பாயில பாருங்க, உம்முடைய சன்னதியில் இருந்து என்ன வெளிப்படட்டும்? நியாயம். அப்ப நியாயத்தை தேவனிடத்தில் கேட்கிறோம். அல்லேலூயா. அப்ப நியாயம் வெளிப்பட்டால் நீ தண்டனைக்குரிய நம்மளை குற்றவாளியா மாறிவிடக்கூடாது.
அப்போ அந்த நியாயம் உன்னையும் தீர்க்கும், எதிரியும் தீர்க்கும். அப்போ நியாயம் வெளிப்படும்போ கர்த்தர் சொல்றான்னு வச்சுக்க, நீ இப்படி கேவலமா பேசினா இல்லையா, அந்த நியாயம் உனக்கு தண்டனையா மாறட்டா கேட்டா என்ன சொல்ற? புரியுதா இல்லையா? ஜெபிக்கிறது எச்சரிக்கை. விருப்பம் போல பேசி சண்டை போட்டு ஜெபிக்க கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். ஒரு காலத்தில் யார் மேலேயாவது எரிச்சலாக இருந்தால் கூட நிம்மதி இருக்காது. அதை கிளியர் பண்ண ஆண்டவரே எனக்கு உள்ள முடியலப்பா. ஏன்னா ஜெபிக்க முடியாதுங்க. எரிச்சலா கசப்பா இருந்துட்டு போய் ஜெபம் பண்ணி ஆவியில் நிரம்ப முடியவே முடியாது. குழப்பமா இருக்கணும். அதை கிளியர் பண்ணாம ஜெபிக்க முடியாது. இன்னைக்கு அப்படி இல்லை. வானாவாரியா கெட்டவர்த்த பேசிட்டு கண்டபடி எல்லாம் திட்டிட்டு ரிபி 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 ரிபி. என்ன ரிபி? அட பொல்லாத ரிபி, ரூபியா? என்ன நீ பாச பொல்லாதாவிய வாய் மூடனா சொல்றான். வாய் அருவருப்பானது, தேவனை துதிக்க தகுதியற்ற உதடு. ஆமென். கர்த்தரை துக்கப்படுத்துகிற உதடுகள். கவனமா இருக்கணும். ஹல்லேலூயா. தேவனை நோக்கி ஜெபிக்கிறாயா? ஹல்லேலூயா. ஜெபிக்க முன்ன உன்னுடைய உதட பாரு, இருதயத்தை பாரு, உன் கண்ணை யோசி. அடுத்த வாசிப்போம். வெளிப்படுவதாக இதை பார்க்கும். அவருடைய கண் எதான் பார்க்கும்? நியாயமானதான் பார்க்கும். அல்லேலூயா. நீ தேவனுடைய பிள்ளையா இருந்தாலும் அநியாயத்துக்கு உட்பட்ட நபராய், அருவருக்கத்தவர நபராய் இருந்தால் அல்லேலூயா, கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்க மாட்டார். ஆமென். அவர் அநீதியின் தேவன் அல்ல, அவர் நீதியின் தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் எதற்கும் பரிதானத்துக்கும் பயங்கரவரும் அல்ல. நீ ஏதாவது கொடுத்துட்டு ஆண்டவரை என் ஜெபத்தை கேட்பாரு, அது பொய். உன்னை பார்க்கிறார், ஜெபிக்கிற உன்னை பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவர் நியாயத்தை தான் வெளிப்படுத்துவார். அநீதிக்கு செவிசாய்க்க மாட்டார். ஆமென். அவர் நீதி உள்ள தேவன். ஆமென். நீதிக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீ தேவனுக்கு முன்பாக நீதியாய் வாழ்வாய் என்றால் உனக்கு துணை நிற்கிற ஒரே தேவன் ஆண்டவராய் இயேசு ஒருவரே. 1000 பேர் உனக்கு எதிராய் வந்தாலும் ஹல்லேலூயா, நீ நீதியாய் வாழ்வாய் என்றால், நேர்மையாய் வாழ்வாய் என்றால், உண்மையாய் வாழ்வாய் என்றால் உனக்கு துணையா தேவன் மட்டுமல்ல, சேனைகளாய தூதர்கள் நிற்பார்கள். உனக்கு யுத்தம் செய்கிறவன், உனக்கு அதிசயம் செய்கிற தேவன். ஒன்று, நீ நான் நீதியாய் வாழணும். அநீதியான அருவருப்புகள் ஒரு நம்மகிட்ட இருந்தா குற்றத்தை ஒத்துக்க. பூரணப்பட்டவர்கள் அல்ல என்பது கர்த்தருக்கு நல்லா தெரியும். உன் குற்றத்தை உணர்ந்து அறிக்கையிடுவதை அவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் கழுவி சேர்த்தல, பேசி பேசி சண்டை போட்டு மன்னிப்பு கேட்கலாம், அப்படி அல்ல. அதுக்கு அர்த்தம் எந்த புருஷன் மனைவிக்குள்ள 1000 பிரச்சனை சகிக்கும் இருதயம் வேணும். ஆமென். மனைவிட்டு குறை இருக்கலாம், புத்தி சொல்லுங்க. கணவன்கிட்ட குறை இருக்கலாம், அமைதியாக நல்லா இருக்கும்போ அன்பாக சொல்லுங்க. எடுத்ததுக்கும் பிடிச்சதுக்கும் வீட்டுக்குள்ளே என்ன செய்யாதுங்க, சொல்லுங்க. ஒரு சேவல் கோழி போய், சைவர் கோழி சும்மா இருந்த கோழியை போய் ஒரு நாய் கடிக்க போச்சு. கோழிக்கு கோவம் வந்து ஒற்றை கொத்து மூக்கில் குய்யோ குய்யோன்னு ஓடுது, துரத்திட்டு போகுது கோழி. கோழி என்னடப்பா இது வேடிக்கையாக இருக்குது, கோழி நாயை துரத்துது. அந்த அதே மாதிரி வீட்டில் சும்மா இருக்கிறவங்ககிட்ட போய் நீ கொத்தி சண்டை ஆரம்பிக்காத, பொறுமையாக இருக்கு, சகிக்கு இருதயம் வரட்டும். ஏதோ பேசிட்டாரு அல்லனா ஏதோ அந்த ஒய்ஃபு பேசிட்டா, அப்படி சகித்து சரி ஜபாரி இதெல்லாம் பேசுகிற பிடிக்காது, அப்படி பேசாத. உடனே மனைவி கேட்பா, இந்த வசனம் 2 பேரும் கேட்டால் நியாயமாக இருப்பீங்க, யாராவது வரலன்னா அவங்க அநியாயமாக தான் இருப்பாங்க. உடனே ஓகே ஆமாம் சொல்கிறேன். உடனே வசனத்தை கேட்டீங்கல்ல, ஏதாவது பிடிக்காத காரியம் பேசவோ ஒன்றுக்கு ஒன்று ஏதாவது சொன்னால், இன்னும் பிரசங்கம் கேட்டியா இல்லையா சொல்கிற, புரியுதா? இன்னும் நீங்கள் போகிறீங்க, இந்த வாரத்தில் ஏதோ ஒன்று புருஷ மனைவி கூட மன கஷ்டம், ஏதோ ஒன்று பேசிட்டீங்க, இந்த பாரு
ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் பிரசவம் பண்ண கவனிச்சியா? சொல்லுங்க, வாய்ப்பு இருக்கா இல்லையா? வரலன்னா வாய்ப்பு இருக்கா? தெரியாது. என்ன பேசினாரு கேட்டு கிடப்பாங்க. பாஸ்டர் செய்தி கொடுத்தாரு இல்லையா, கவனிச்சிங்க இல்லை? தயவு செய்து பேசாங்க, நடத்துங்க. அப்போ கட்டாயம் அந்த ஆள் என்ன செய்தாகணும், கொஞ்சம் அடங்கி ஆகணும். ஏன் கர்த்தரில் வசனில் பேசுது. இந்த மாதிரி தான் குடும்பத்தை என்ன செய்யணும், மெயின்டைன் பண்ணணும். ஒன்று சொன்னோன்னா திருப்பி எதிர்த்து சண்டைக்கு நின்று அப்படி அல்ல. பேசிட்டாங்களா, ஓகே, இந்த வாரம் செய்தி கேட்டியா, நீ இனிமேலாம் பேசாத, என்ன நிதானமாக பேசுங்க. கணவன் சரி மனைவியும் சரி, ஒன்று அந்த புருஷன் ஒன்று சரி அதை பிடிச்சிக்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு அமைதியாகிடுவா முடியா இல்லையா? ஞானமாக இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. அதான் விஷயம். ஏன் உதட்டிலிருந்து என்ன புறப்படக்கூடாது? கபடு. அருவருப்பான உதடோடு விண்ணப்பிக்காதே சொல்லுகிற. கபடமில்லாத உதடுகளிலிருந்து புறப்படுகிற என்னுடைய விண்ணப்பத்தை என்ன செய்யும்? செவி கொடும். அப்போ செவி கொடுக்கணும்னா உதடு சுத்தமாக இருக்கணும். அடுத்தது நியாயம் வெளிப்படட்டும், அங்கே உங்ககிட்ட இருந்து வரட்டும். அடுத்தது நியாயமானதை நோக்குகிறது. அடுத்து எங்க கை வைக்கிறாரு? இதோட விடல. நல்லா கவனிங்க. உங்க குடும்பம் நல்லா இருக்கணுங்க. மற்றவங்க பார்த்து உங்களோட சாட்சி கொடுக்கணும். வாசிப்போம். அடுத்து இப்போ வாசித்த பாயிண்ட் எங்க பார்க்குறீரு? உதடு சொல்லியாச்சு. அடுத்தது எங்க? உள்ள. பார்த்தீங்களா? அப்படின்னா இருதயத்தில் ஒன்றை வைத்து வெளியே ஒன்று பேசக்கூடாது. சிலருக்கு மனைவிக்கு கணவன் மேலேயும் கணவனு மனைவி மேலேயும் நல்லா எடுத்து போட்டு மிதிச்சிடலாம் போல் இருக்குன்னு உள்ள பேசும், வாயில் இல்லை. ஏன்னா சரி உதடுதால சுத்தமாக இருக்கணும்னு நான் பாச சொன்னார் பிரசங்கத்தில். சரி இருதயத்தில் போட்டு மிதிப்போம், அங்கேயும் இடம் இல்லை. அல்லேலூயா. இருதயத்தில் சொல்லுது, வாயில் சரி வெளியே சொன்னால் தானே பாவம். மிதிச்சிடலாமல் இருந்து ஆழப்பாரு கழுத்தில் கால் வச்சுட்டா போயிடுவான். நோட்டு இருதயத்தில் நினைக்கிறேன்னு வச்சுக்க, கத்தரங்கவை கை வைக்கிற இருதயத்தில். வாசிப்போ. இருதயத்தை என்ன செய்கிறாரா? அப்போ நீ உன் கணவனுக்கு எதிராக சரி, உன் மனைவிக்கு எதிராக சரி, உன் தகப்பனுக்கு எதிராக சரி, உன் பிள்ளைக்கு எதிராக என்ன செய்யல, தவறாக நீ கோபாவேசமாய் பகைமையாய் பழிவாங்கு சிந்தையோடு வெறுப்போடு கசப்போடு என்ன செய்ய முடியாது. நினைச்சிட்டு ஜெபம் பண்ணாத. என் இருதயத்தை என்ன செய்கிறது? பரிசோதித்து நீ என்ன நினைச்சிட்டு படுக்கிறன்னு ராத்திரி விசாரிக்கணும். ஹலோ, ஒரு அல்லின்னு சொல்லு பாப்பேன். தூங்க போகும்போது என்ன நினைக்கிற? பகலை பூரா டிவியில் ஓடுறதை நினச்சியோ, இல்லை மொபைலை பார்த்ததை நினச்சியா? யோசிக்கிறாங்க, என்னடா இவன்கிட்ட நம்ம மாட்டிட்டு இவ்வளவு ஸ்ட்ரிக்டாக வாழ முடியுமா? அதுதான் என் ஆண்டவர். மனம் புதிதாக்கப்படுவதென்றது. காலத்தில் இருதயத்தை என்ன செய்கிறேன்? விசாரிக்கிறேன். இவன் தூங்க போகும்போது என்ன யோசித்துக் கொண்டு படுத்தான்? யார நினைச்சிட்டு படுத்தான்? யார நினைச்சிட்டு படுத்தான்? அல்லேலூயா. இந்த பையன் அந்த பொண்ணை நினைச்சிட்டு படுத்தான். இந்த பொண்ணு அந்த பையனை நினைச்சிட்டு படுத்தது. யார் விசாரிக்கிறா? பாஸ்டரா? அவரு. அப்போ எவ்வளோ தூரம் உள்ள கரெக்டாக இருக்குன்னு தெரிஞ்சு யோசிக்கிறீங்களா இல்லையா? திருட்டு முடி இருக்கு சில மூஞ்சில. தவறானதை ஒன்று உள்ள சேர்க்காத. இது தேவனுக்கு சொந்தமானது. பரிசுத்தமான தேவன் உனக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும். தகாததை உள்ள நீ சேர்த்து வைக்கிற இடம் அல்ல இது. தேவராஜ்யத்துக்குரிய மேன்மையான எண்ணங்களை சிந்திக்க வேண்டிய இடம். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்தமான களஞ்சியம் இது. பரிசுத்தமான பொக்கிஷங்கள் சேர்க்க வேண்டிய இடம்.
இருதயத்தின் நினைவினால் அவனவன் வாய் பேசுவான். நல்ல மனுஷன் தன் நல்ல பொக்கிஷமாகிய இருதயத்திலிருந்து எதை காட்டுகிறான்? நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்தில் இருந்து காட்டுறான். பொல்லாத இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசுவான். அப்போ இது என்னதான்? பொக்கிஷம், சேமிப்பு குடோன். ஆமென், ஆமென். சேமிப்பு குடோன். இங்கே இருந்து வர்றது தான் பார்க்கறது உள்ள சேவாயிருது, கேட்கறதும் உள்ள சேவாயிருது. அப்புறம் இங்கே இருந்துட்டு ஒன்று ஒன்றா என்ன செய்யும்? எட்டி பார்க்க முடியே. அப்போ தேவன் உன் இருதயத்தை என்ன செய்கிறார்? விசாரிக்கிறார். இயேசுவுக்கென்று உன் இருதயத்தை விட்டு கொடுத்தது உண்மை என்றால், ஹல்லேலூயா, இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டது உண்மை என்றால், ஆமென், உன் இருதயத்தை இராக்கானது விசுவாசிக்கிற ஒருவர். சிலவன் என்ன எல்லாம் பேசணும்ல, மனைவியை கல்யாணம் பண்ணியிருப்போம், கொஞ்ச நாள் ரொம்ப தங்கம், கண்ணு பொண்ணு, தங்கம், மூக்கு, கண்ணு, பல்லு நேற்று சொல்லிட்டு பாராட்டுவான். கொஞ்ச நாள் கழித்து இவனுக்கு அது பிடிக்காது. என்னது? ஆமாம், வேறு ஒன்று புதுசாக கண்ணு முன்ன வந்து ஊசலாடிகிட்டே நடக்கும். ஏன்னா சாக போகிறதான் ஊசலாடும். அதை உள்ளே பிடிச்சி வச்சுக்கிடுவான். இப்போ மனைவியை என்ன செய்யாது? பிடிக்காது. என்னடா செய்யலாம் இவட? பார்த்தீங்களா? நிறைய பேர் இது விசுவாசிகளுக்கும் சரி உலகத்தானுக்கும் சரி உரியதாக நல்லா புரிஞ்சுக்கிடுது. உனக்கென்று தேவன் கொடுத்தது உள்ளே இருக்கட்டும், அது உள்ள இடம் கொடுக்காத. ஹல்லேலூயா. என்னுடைய மனைவி என்று வச்சுக்க, என் கணவன் என்று மனசு வச்சுக்க, நினச்சிக்க. உனக்கு முழு இடத்தையும் கேட்கிறவர் இயேசு ஒருவர் மட்டும். ஹல்லேலூயா. இந்த இதில் வந்து நீ பரிசுத்தவான்னு நீ சொல்லக்கூடாது. ஒரு 1000 பிரச்சனை இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. காலத்தில் அவர் உன் இருதயத்தை விசாரிக்கிறார். என்ன எண்ணத்தோடு வீட்டுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், என்ன சிந்தியோடு நீ படுத்து கொண்டிருக்கிறாய், பகல் முழுவதும் எதை சிந்தித்தாய், பகல் முழுவதும் எதை பார்த்தாயோ அதை யோசித்துக் கொண்டிருக்கிறாயா? இல்லை, நான் இருதயத்தில் நினைப்பது என் தேவனுக்கு அருவருப்பானது. என் தேவன் பரிசுத்தம் இல்லாத இடத்தில் அவர் வாசம் பண்ண மாட்டார். ஒரு பரிசுத்தம் உள்ள இடத்தில் அவர் வாசம் பண்ணுகிறபடியினால் என் இருதயத்தில் இருக்கின்ற அருவருப்பான அந்த அழுக்குகள், ஆமென், இயேசுவே இரத்தத்தால் கழுவி சுத்தமாக்கும் ஆண்டவரே என்று யார் ஆண்டவரத்தை அறிக்கையிட்டாங்களோ அவங்களுடைய இருதயத்தை அவர் சுத்திகரிக்கிறார். அதான் இயேசு ஆண்டவர் கேட்கிற, மகனே உன்னுடைய இருதயத்தை எனக்கு தான், என்கிட்ட ஒப்படைச்சு. பார்த்தீங்களா? ஆமென். அந்த இருதயத்தை என்கிட்ட தான், அதை கரெக்டா பராமரிக்க அவருக்கு மட்டும்தான் ஏற்றுக்கிறேன். ஆவியானவருடைய ஆளுகை செய்து நடத்துகிறவர். ஆமென், ஹல்லேலூயா. வாசித்து முடிவோம். விசாரித்து ஒன்றுமில்லை காணாது. எவ்வளவு அழகா சொல்றார் சாட்சி தன்னை குறித்து. ஆண்டவரே சோதித்து பார்த்து ஒன்றும் காணாது இருக்கிறீரப்பா, ஆனால் என் கவனமில்லாத உதர்ந்து புறப்படுகிறார் விண்ணப்பத்தை கவனிப்பா. அப்போ சுத்த இருதயம் இருந்தால் ஒரு ஜெபம் தாராளமாக பண்ண முடியும். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் அவர்கள் யாரை தரிசிப்பாங்க? அவன் தேவனை தரிசிக்கிறதுக்கே இருதயம் சுத்தம் உள்ள சுத்தமா முட்டி போட்டான் ஐயா, அவர் உனக்கு வெளிப்படுவார், அவர் உன்னை நிரப்புவாரா. அடுத்த பாயிண்ட், அடுத்த பாயிண்ட் எங்க கை வைக்கிறாரு? வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணிட்டாண்டவரை, நான் இனிமேலால் யாரையும் வம்புக்கு இழுக்க மாட்டேன், வீணான வார்த்தை பேச மாட்டேன், புருஷனை தான் திட்ட மாட்டேன், மனைவியை தான் திட்ட மாட்டேன், அப்பா அம்மாவை தான் திட்ட மாட்டேன், அப்பா அம்மாவுக்கு தான் கீழ்ப்படுவேன், மனைவிக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுப்பேன், மனைவியின் பாராட்டு அன்பை நான் பாராட்டுவேன், என் கணவனை கொடுக்க வேண்டிய மதிப்பை கனத்தை நான் கொடுப்பேன். ஆண்டவரை இதுவரை நான் தவறி விட்டேன், உதடால் அழுக்காயிடுச்சு, இறுதியும் அழுக்காயிடுச்சு, இப்படிப்பட்ட நிலையில் என் ஜெபத்தை நீ கேட்க மாட்டீரப்பா, என்னை மன்னிச்சிடும். அல்லேலூயா. இந்த நிலையில் உன்னை ஆயத்தப்படுத்தி முழங்கல் படி.
அதான் நமக்கு வார்த்தை 73:1, சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராக. உன் இருதயம் சுத்தம் உள்ளதாய் காத்து கொண்டார். உனக்கு கர்த்தர் யாரா இருக்கிறார்? நல்லவராகவே சொல்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எப்ப ஜெபித்தாலும் உனக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். உன்னுடைய விண்ணப்பத்தை தாண்டி போகிற தேவன் அல்ல. நீ உன்னை சுத்தமா உன்னுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி காத்துக்க போவோம். கட்டாயம் தேவன் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. அந்த ராஜாதி ராஜா உன்னை பார்க்கிறார். வேறு சொல்லுகிறது, அக்கினி ஜுவாலைக்கு ஒத்த கண்கள். கண்கள் எப்படி இருக்கான்? ஊடுருவும் தன்மை உடையது கண்கள். எவ்வளவு பயங்கரமான ஹல்லேலூயா. அக்கினி அவருடைய கண்களுக்கு மறைவான சிருஷ்டி எதுவுமே இல்லை. நீ ரகசியமான அறைக்குள் செய்கிற தவறை அவர் பார்க்கிறார். உன் இருதயத்தில் நினைக்கிற சிந்தைகளை பார்க்கிறார். ஏதோ சொல்லுகிறது, இருதயத்தின் அந்தரங்கத்தை குறித்து நியாயத்தீர்ப்பு நாட்கள் என்ன செய்யணுமா? கணக்கு கொடுக்கணுமா? ரோமன்ல சொல்லி இருக்கு. வாட்சி பண்ண வசனத்தை, என் சுவிசேஷத்தின்படியே கொண்டு, இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷனுடைய அந்தரங்கங்களை குறித்து நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் நாளில் இயங்கும், விளங்கும். அப்போ மனுஷனுடைய அந்தரங்கம், இருதயத்தின் சிந்தை. நான் உங்கள்கிட்ட கேட்க, இதோட நான் நிப்பாட்ட போறேன். உங்களுடைய இருதயத்தை நீங்க ஒன்று கேட்டு பாருங்க. தேவனுக்கு முன்பதாக உங்களுடைய இருதயம், உங்களுடைய சிந்தை, எண்ணங்கள் தகுதி உள்ளதா இருக்கா? மனுஷனை பார்க்காத. ஒருவேளை வீட்டில் யாரோ கோபமாக பேசலாம், அது நடக்கிறது தான். பேசிட்டு அவங்க மறந்துருப்பாங்க. நீ அதை நினைக்காத. என்னை இப்படி இந்த மனுஷன் பேசிட்டான், இந்த பொம்பளை இப்படி பேசிட்டான், மூஞ்சிலையும் முழிக்கக்கூடாது, அவன் கொடுக்கறது தின்னக்கூடாது நினைக்கிறியா? மன கஷ்டம் ஏற்படும். உடனே அதை நினைச்சது விட்டு கோபத்தையும் எரிச்சலையும் சுமந்து கொண்டு நடக்காது. பகைமை உணர்வோடு வாழாத, கசப்பான சிந்தையோடு வாழாத. அந்த இடத்துல இயேசு குடியிருக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிக்கணும். கர்த்தர் இன்று நம்மை கர்த்தர் ஆயத்தப்படுத்த, நம்மை நேசிக்கிறபடியினால், நம்மே அவர் அன்பு கூர்ந்தபடியினால், ஆமென் ஆமென் ஆமென், நம்மை சந்திக்க நம்முடைய ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். உங்கள் இருதயத்தை நீங்களே கேட்டு பாருங்கள். ஆமென். சங்கீதக்காரன் சொல்ற ஒரே ஒரு நபர் மட்டும், எல்லாரும் கண்களை மூடி இருக்கும்போது ஒரே ஒரு நபர் மட்டும், அந்த 17ஆம் சங்கீதம், அது 1-2 வசனத்தை வாசிக்கும் சத்தமா மட்டும் நல்லா தேவ பிள்ளை நல்லா கவனிங்க. நல்லா அந்த வார்த்தைகள், கர்த்தாவே கர்த்தர் உன் விண்ணப்பத்தில் இருக்கிற நியாயத்தை தான் கேட்பார். கேட்டாலும் கூப்பிடுதலை கவனியும், கபடமில்லாத உதடுகளிலிருந்து பிறக்கும். உதடு கபடு நிறைந்ததா இருந்தால் நீதியை செய்கிற கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்க மாட்டார். அடுத்தது, உம்முடைய சன்னதியிலிருந்து வெளிப்படுவதாக கண்கள் நியாயமானதான் பார்க்க ஒரு கண்ணு. உனக்கிட்ட அநியாய சிந்தை, அநியாய வாழ்க்கை, அநியாய காரியம் ஏற்றுக்கொண்டிருந்தால் கர்த்தர் கவனிக்க மாட்டான். அடுத்தது, இருதயத்தை பரிசோதித்து விசாரித்து பார்த்து, பார்த்தீங்களா, இருதயத்தை சோதிக்கிறார். என்ன சிந்தையோடு ஜெபம் பண்ற, என்ன சிந்தையோடு பழகிற, என்ன சிந்தையோடு அன்பு பாராட்டுற என்பதை கர்த்தர் பார்க்கிறார். ஒன்று காணாது இருக்கு. அடுத்தது, வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். பார்த்தீங்களா, தேவன் இந்த வசனத்தின்படி உங்களோடு கூட இடைப்படுகிறார். நாம் வாசித்த சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு, சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே. உன் வாழ்க்கையில் அவர் நல்லவரை அற்புதம் செய்ய வேண்டும் என்றார், அதிசயம் செய்ய வேண்டும் என்றார், உன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்க வேண்டும் என்றார். உன் உதடுகள், உன் இருதயம், சிந்தைகளை நீ அலசிப்பார். உன் வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது?
பிறரோடு குடும்பத்துக்குள் பேசும்போது பழகும்போது என்ன சிந்தையோடு பேசுகிறார் பழகிறார். இருதயத்தை பார்க்கிற கர்த்தர் அவர் நீதி உள்ள தேவன், நீதியின் தேவன் என்பதை மறந்து விடாது. ஒப்புக்கொடும். எல்லாரும் ஜெபிப்போம், எல்லாரும் ஜெபிப்போம். வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா வேண்டாம் மீண்டும் தாயை தூக்காமல் ஆண்டு மணியட்டுமே. மீண்டும் ஆண்டு மணியட்டுமே. நம்மை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டிய நேரம். உலகத்தின் மக்கள் இப்படி இருக்கிறார்கள், அதில் உன் இறுதி எப்படி இருக்கு? சுத்த இறுதியும் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராயிருக்கிறார். ஒரு வாழ்க்கை அற்புதம் செய்யணுமா? கவனமில்லாத உதடு, அருவருப்பில்லாத இறுதி இருக்கிறதா? இல்லை என்றால் ஆண்டவருக்கு அறிக்கை, ஆண்டவரே இன்னும் மன்னி. எதையோ பேசிவிட்டு ஜெபம் பண்றான், எதையோ சிந்திச்சு இருதயத்தில் வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். இதனால் எனக்கு பதில் இல்லாமல் தவிக்கிறேன், என்னை மன்னியும் என்று கேட்போம். எல்லாரும் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். நன்மையான நாள் நம்முடைய சமூகத்தில் கடந்து வந்தோம். நாங்கள் ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறோம். கேட்ட வசனத்தின்படி சுத்த இறுதி முழுவலாகி சிலவர்களுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறான் பார்க்க. உலகத்து மனிதர்கள் கொடூரமாக இருக்கிறார், அலுவலுக்கத்தக்க இருக்கலாம். ஆனாலும் இந்த இடத்தில் எங்கள் இறுதியத்தை சுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டிய அவசியமானவர். கேட்ட வசனத்தின்படி யார் யாரெல்லாம் தங்கள் பிள்ளைகள் குறைகளை ஒத்துக் கொடுக்கிறார்கள் அவர்களை கர்த்தர் மன்னித்து ஆமென். பிள்ளைகளுக்கு அதை சுத்திகரிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஜெபங்களுக்கு அதன் பதிலை கட்டளையிடும். தனித்தனியாக குடும்பமாக அதன் ஆசீர்வதி. அந்த
உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதித்தாலும் துதிக்கிற மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. செல்லுவதே அது மகிழ்ச்சி தந்த